வார்த்தைகளால் மட்டுமே சொல்லப்பட்ட ஒரு செய்தியை சாதிக்கவே முடியாது என்று சொன்ன ஒரு செய்தியை சாதனையாய் மாற்றி அமர்ந்திருக்கிறார் என்று எடப்பாடியார் அவர்கள். கடையேழு வள்ளல்களை நாங்கள் படித்ததுண்டு. ஆனால் எங்களுக்கு தெரிந்த 8ஆம் வள்ளல் கண்ணெதிரே அமர்ந்திருக்கிறார். ஆம், கடையேழு வள்ளல்களை நாங்கள் படித்ததுண்டு. எங்களுக்கு தெரிந்த 8ஆம் வள்ளல் என்று எங்கள் முன் அமர்ந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். காளிங்கராயனை நாங்கள் கண்டதில்லை. நாங்கள் கண்ட காளிங்கராயர் எங்களுடைய எடப்பாடியார் ஐயா அவர்கள். நாங்கள் கண்ட காளிங்கராயர் எங்களுடைய எடப்பாடியார் அவர். கால்வாய் வெட்டி நீர் கொணர்ந்தார் காளிங்கராயன். கால்வாய் வெட்ட முடியாவிட்டாலும் நான் நீர் கொணர்வேன் என்று குழாய் திட்டத்தின் மூலமாக, நீரேற்ற நிலையத்தின் மூலமாக எங்கள் வயிற்றில் பால் வார்த்தவர் எங்களுடைய எடப்பாடியார். காய்ந்த கழனிகள், கண்ணீரோடு விவசாயிகள், போராட்ட களங்கள், கண்ணீர் சிந்த இன்றும் நினைத்து பார்க்கின்றோம். அதற்கெல்லாம் ஒரு தீர்வாய், விடிவெள்ளியாய், வெற்றி நாயகனாய், அத்திக்கடவின் நாயகர் என்ற பெயரை சுமந்து கொண்டு அமர்ந்திருக்கிறார். அவருக்கு நன்றி என்ற ஒற்றை சொல்லால், வார்த்தைகளால் புகழ் மாலை சூட்டத்தான் முடியுமே தவிர அதற்கு ஈடு இணையே கிடையாது என்றுதான் சொல்ல வேண்டும். அவருடைய சாதனைக்கு நிகர் அவரேதான் என்று இந்த சபையிலே சொல்லி எனக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு வழிவிட்டமர்கின்றேன். ஐயாவின் பொற்பாதங்களை தொட்டு ஆயிரம் ஆயிரம் பல்லாயிரம் மக்களின் சார்பாக நன்றி மலர்களை காணிக்கையாக்கி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக